அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 நியூ சிலபஸ் நம்முடைய கோனார் புக்கில் புதிய சிலபஸ் படி புக்கு இப்போ தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், அடுத்தது பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து எழுத்திறன், எளிய மொழிபெயர்ப்பு ப்ளஸ் இலக்கியம், தமிழறிஞன் தோன்றும். இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி நடத்திய கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் வினாத்தாள். இந்த ஒரிஜினல் வினாத்தாள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமாக தான் இருந்தது. கொஸ்டின்ஸு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் தான் போனாங்க. ஸ்கூல் புக்கிலேருந்து அவங்க கேட்கல. கான்செப்ட் படி கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம ஓரளவு நம்ம அட்டன் பண்ணலாம். அவங்க எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்களோ, அதாவது கலைச்சொற்கள், அருஞ்சொற் பொருட்கள், ஒளிமரபு, மரபு தொடர், நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணுற ஏரியாலாம் அவுட் ஆஃப் ஸ்டோரியில் போயிட்டாங்க, அவுட் ஆஃப் கொஷனில் போயிட்டாங்க. இப்போ இந்த இலக்கணத்தில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸ்கூல் புக்கை படிச்சுன்னு போனோம். ஆனால் அவங்க அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த மாதிரி கேட்கல. எல்லாமே கூற்று காரணம்னு கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்கும்போது நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஏன்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டில் போய் நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது இந்த மாதிரி கூற்று காரணம் போகும்போது சிந்திச்சு போட வேண்டிய இருக்கும். நம்ம யோசித்து போடணும். அப்போ நம்ம பயிற்சி மூலிமா நிறைய இந்த மாதிரி கூற்று காரணம் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை நம்ம அடிக்க முடியும். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு, 40 மார்க், 50 மார்க் எடுக்கிறதுக்கே இதை அட்டன் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாகிடும். யோசித்து போடணும். நீங்கள் ஒரு நிமிஷத்துலலாம் உடனே போட முடியாது, பயிற்சி இல்லாமல் உடனே போட முடியாது. இப்போ இந்த கான்செப்ட் படி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இதில் இந்த கோனார் புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 6 புக்கில் அதிகமாக வெளியில் போயிருக்காங்க. நன்னூர் எழுத்து சொல் அதிகாரத்தில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தொல்காப்பிய மரபியல், அயற்சொல் அகராதி, வேர்ச்சொல் அகராதி. அடுத்தது அவுட் ஆஃப் இதில் போய் புத்தகம் ஒரு 6 புத்தகத்தில் போய் எடுத்திருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பழைய புத்தகத்தில் நன்னூல் அதிகாரத்துலலாம் போயிருக்காங்க. இப்போ 48 நம்ம கான்செப்ட் படி, அதாவது அவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பாருங்கள். ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிர் எழுத்துகள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னால் ஓர் பயன்படுத்த வேண்டும். மேக்சிமம் இந்த கோனார் பொதுத்தமிழ், இந்த கோனார் புக்கு மேக்சிமம் டிஎன்பிசியோடைய சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மார்க். அவங்க கான்செப்டில் ஒன்று கூற்று காரணமாக கேட்கணும், இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்து தான் கேட்க முடியும். அந்த கான்செப்ட் நம்ம வல்லினம் மிக ஆகிடும். வினா எழுத்துக்கள், அடுத்தது அகரவரிசை படி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்புள்ளி, அரைப்புள்ளி, இந்த மாதிரி இலக்கணத்தை கான்செப்ட் அவங்க வந்து ஒன்று கான்செப்ட் கேட்கணும் கூற்று காரணத்தில், இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கணும். அப்போ நம்ம இந்த இலக்கணம் தமிழ் கோனார் புக்கு 60 மார்க் கேரண்டியாக எடுத்துடலாம். இதை முழுமையாக முடிச்சிட்டிங்கன்னா. இது தமிழ் அழகு 7 ப்ளஸ் இந்த புக்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 60 மார்க் கேரண்டியாக எடுத்துடலாம். ப்ளஸ் 40 மார்க்கு இன்னும் ஒரு 6 புக்ஸ் அவங்க போயிருக்காங்க. நன்னூல் அதிகாரம், தமிழ் மரபியல், தொல்காப்பிய மரபியல், அந்த மாதிரி அயற்சொல் அகராதி ஒரு 6 புக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸு. பழைய புக்கு, பழையது. அப்போ அதில் ஒரு 40 மீனா மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் வெளியில் போயிட்டாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய கோனார் புக்கில் பார்த்தீங்கன்னா 1 என்பதை குறிப்பிட ஒரு என 2 சொற்கள் பயன்படுகின்றன. உயிர் எழுத்தில் துவங்கும் சொல்லுக்கு ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டு பாருங்களா. ஓர் உலகம், ஓர் ஏரி. அதாவது ஓர் எங்கே பயன்படுத்தணும்னா உயிர் எழுத்து இருக்குல்ல, அ இ உ ஏ ஐ ஓ ஔ, அந்த மாதிரி வார்த்தை உயிர் எழுத்து முதல் வார்த்தை தொடங்கினா
அங்கே ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து முதல்ல தொடங்குதுன்னா அங்கே ஒரு பயன்படுத்தணும். அப்போ நகரம், ஒரு நகரம், ஒரு வீடு. நகரம் நான் உயிர்மை எழுத்து, ஒரு வீடு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த இடத்துல வீடு உயிர்மை எழுத்து தொடங்குது, ஒரு போடணும். இந்த மாதிரி இலக்கண இணை எழுத்துக்கள் இங்கே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்களை போலவே இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏன்னா இலக்கண கான்செப்ட் படி அவங்க ஒன்றும் பண்ண முடியும். என்ன தான் டஃப்பான ஒன்று கூட்டுக்காலத்தில் கேட்கலாம், அடுத்தது 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். மனப்பாடம் பண்ணுற வேண்டிய இடத்துல வெளியில் போயிட்டாங்க, அவங்க வெளியில் போய் எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த இலக்கணத்தை மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துகளிலும் இணை எழுத்து உண்டு. மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும், எல்லாருக்குமே தெரியும். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் கசற தப்பற, மெல்லினம் நங்கன நம்மன, இடையினம் எரல வளல. இடையினத்துக்கு இது இணை எழுத்துக்கள் கிடையாது. உயிர் எழுத்துக்களிலும் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ. ஐக்கு இனமான எழுத்து ஐ கிடையாது நமக்கு தமிழில். அப்போ ஐக்கு ஈன்னு முடியுதா, அதனால் ஈ. ஓ ஓ அவ், அவுக்கு அந்த இனமான எழுத்து இல்லை, அவுக்கு ஊ. ஔ ஊன்னு முடியுதா, அதனால் ஊ. அப்போ இந்த இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கோனார் புக்கில் அப்படியே பாருங்கள். அவங்க டிஎன்பிசியில் என்ன வார்த்தை கேட்டாங்களோ அது அப்படியே இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட. இங்கே மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சிலபஸ் பற்றி. இந்த புக்கு 6வதுலேருந்து 12வது வரையும் ஒருமை வினா எழுத்து, சுட்டு எழுத்து பாருங்கள், அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். சுட்டு ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்து சுட்டு எழுத்து, இதுவும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏ யா ஆ ஓ ஏ, இது வினா எழுத்து. ஆனால் கொஸ்டினில் இதை வச்சு சுட்டு எழுத்தான்னு கேட்டாங்க கூட்டுக்காலத்தில். அப்போ இலக்கணம் முழுமையாக இது இலக்கணம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த டாபிக் வைஸு ஸ்கூல் புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸு அவங்க இப்போ இது ஸ்கூல் புக்கிலேருந்து அவங்க கேட்டிருந்தா இதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 90-95 மதிப்பெண் இதுலேருந்தே வந்துடும். 95 மதிப்பெண். அவங்க கலைச்சொற்கள், ஒளிமரபு, சொல்லும் பொருள் எல்லாம் அவுட் ஆஃபில் மற்ற புத்தகத்தில் எடுத்திருக்காங்க. பழைய புத்தகத்தில் போய் அவுட் ஆஃப் சிலபஸில் போய் எடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இதில் 60 மார்க்கு நம்ம எடுக்கலாம். ப்ளஸ் எல்லாம் கவர் ஆகிடும். அவங்க கரெக்டாக டிஎன்பிசி சிலபஸ் படி 10ஆம் வகுப்பு தரத்தில் எடுத்திருந்தால் இந்த கோனார் புக்கில் குறைஞ்சது 95 மதிப்பெண்கள் எடுக்கலாம். அவங்க 10ஆம் வகுப்பு தரத்தில் அவங்க எஸ்எஸ்எல்சி தரம் 11வது 12ஆம் வகுப்பில் தரத்தில் எடுத்திருந்தால் இந்த புக்கில் கண்டிப்பாக 95 மதிப்பெண்கள் எடுக்கலாம். சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க இலக்கணம் கான்செப்ட் படி கேட்டுட்டு மீதி ஒரு 50 மதிப்பெண்கள் பழைய புத்தகம், பழைய இதில் நன்னூல் அதிகாரம், தொல்காப்பியம், மரபியல், அயற்சொல், அந்த மாதிரி கலைச்சொற்கள் எங்கெங்கே போய் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் நம்மளுடைய இந்த புக்ஸ் மூலிமா ஒரு 60 மதிப்பெண்கள் கேரண்டியாக எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவும் எல்லாமே இதில் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. அகராதி எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த புக்ஸில் நிறைய எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த புக்ஸு ப்ளஸ் நம்மளுடைய இன்னும் அவங்க டிஎன்பிசி கொடுத்துக்கிற ஒரு 6 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டுமே படிப்போம். டிஎன்பிசியில் நம்ம நம்பி இருக்கிறது இந்த இதில் தான். இருந்தாலும் நம்ம எல்லாமே கனவோடு தான் எக்ஸாம் எழுதுனா எல்லாம் வேலை கிடைக்கணும்னா 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம். அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக குறைஞ்சது ஒரு அந்த 40-50 கேள்வி தான் போட முடியும். அது இலக்கணம் நல்லா முழுமையாக தெரிஞ்சவங்க 40-50 கொஸ்டின்ஸ் தான் போட முடியும். அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 11 மணி வரையும்
இதுக்கு தமிழுக்கு எக்ஸாமுக்கு நான் எக்ஸாம் எழுதினேன். தமிழில் ஒரு 11 மணி வரையும் ஆகிடுது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழில் பாஸ் பண்ணால் தான் அடுத்தது நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் திருத்துவாங்கன்னு அந்த மனநிலை ஆகிடுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், தமிழை பொறுமையாக சிந்திச்சு போடுறேன். அந்த இலக்கணமான இந்த மாதிரி நான் படித்ததால் அந்த இலக்கண கொஸ்டின்ஸ் போட்டால் கூட ஒரு 40-50 மார்க் தான் போட முடியும். அதில் அவ்வளோ தூரம் நல்லா விஷயம் தெரிஞ்சு இலக்கணம் முழுமையாக கற்றுக்கினா இருந்தாலும் ஒரு 40-50 தான் போட முடியுது இதில். அப்போ அதுக்கு 11 மணி நேரம் ஆகிடுது. மீதி 1.5 மணி நேரத்தில் அங்கிட்டு போகும்போது மேக்ஸ் தெரிஞ்சிருந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியல. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் அது கூற்று காரணம் இல்லை. 1 2 3 சரி, 4 2 1 2 3 2 அதை வாசிக்க கரெக்டாக ஒரு 150-160 கொஸ்டின் போட்டுன்னு வரும்போது தெரியாத கொஸ்டின் விட்டுன்னு போட்டுன்னு வரும்போது டைம் இல்லை. 40 கொஸ்டின்ஸ் சுற்றி விட்டுட்டு தான் வர வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ டைமிங் எனர்ஜி இங்கே அதிகமாகி போச்சு. நல்லா சுற்றி அழகாக இதை கொஸ்டினை அந்த கொஸ்டின் பேப்பர் பின்னாடியெல்லாம் மேக்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. ப்ளஸ் ஜிஎஸ்ஸு அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் போச்சு, டைம் பத்தலை. அப்போ 40 கொஸ்டின்ஸ் சுற்றி விட்டு தான் வருவேன். இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு தனி மனிதனால் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியல. நம்மளுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். இருந்தாலும் கடுமையாக படிப்போம். நம்ம வேறு வழி இது இல்லை. எல்லாமே மாணவர்கள் எல்லாமே கவலைப்படாதீங்க. எல்லாமே நானும் எக்ஸாம் எழுதினதான். ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு தான் இதுக்கு படித்து இந்த தடவை வேலைக்கு போய் இதுவும் லாஸ்ட்டு படிக்கலான்னு தான். இப்போ இந்த வருஷம் எப்படியாவது எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகலான்னு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கடினமாக கேட்டுட்டாங்க. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். நன்றி, வணக்கம்.